ஹாய் வணக்கம் நண்பர்களே. என்ன சரிங்க எல்லாரும்? காலையிலேயே குளிச்சுட்டு வெளிக்கிட்டேன். இன்றைக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன். இன்றைக்கு நேற்று வீட்டை இருந்து வீடியோஸ் போட்டேன். இன்றைக்கி வெளியே போகிறேன்ப்பா. இன்றைக்கு ஒரு இடம் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது சர்ப்ரைஸாக தான் காட்டுவேன், ஓகேவா? இப்போல்லாம் சொல்ல மாட்டேன். அதில் இடையில் போகும்போது தான் சர்ப்ரைஸாக சொல்லி உங்களுக்கு காட்டுவேன். ஓகே, இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வட்டகச்சி மெயினுக்கு வந்துட்டோம். இதால் தான் போகிறது அந்த இடத்துக்கு. ஓகேவா, போயிட்டு இந்த சர்ப்ரைஸை காட்டுறேன், இடத்த உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நானும் தம்பியும் தான் சைக்கிளில் போய் கொண்டிருக்கோம். நண்பர்களே, இதுக்காக தான் அந்த இடத்துக்கு போகிறதே. வாகனம் வந்தால் எனக்கு இதுக்காக தான் போகிறது அந்த இடத்துக்கு. போ காட்டுறேன். என்ன நம்ம சைக்கிளில் போகிறோம், அவங்க பைக்கில் போகிறாங்களாம். இங்கெல்லாம் தண்ணி. ஆனால் இவ்விடத்துல போகும்போது பார்த்தா போனேன்டா, வாகனங்கள் வேகமாக வரும் இந்த சந்தி. மெயின் தானே சைக்கிளில் போகிறேன். ஆமாம், அந்த சைக்கிளில் பிரேக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸ்கூல் வருது பாருங்கள், காட்டுறேன். வட்டகச்சி ஸ்கூல் ஒன்று வருது. பிரேக் இல்லைண்டா, கால அடி. ஆமாம், இன்னும் கண்டு விற்கிறாங்க போல். நங்களையெல்லாம் கடை தான் இருக்குது. இதுதான் இல்லை, வடக்கடை போட்டுருக்காங்க. வடக்கடை. இது தான் வட்டகச்சி ஸ்கூல். இது வந்து சேஜ். இது வந்து சேஜ். உண்மையால் என்ன செஞ்சுருக்காங்க. இதான் வட்டகச்சி. உண்மையாலையா விட்டார். இது கிளிநொச்சி கிளி வட்டகச்சி மத்திய கல்லூரி. விட்டால் பைக்கில் பஸ்ஸு காக்க. இதில் கடை போட்டு கோட்டை. இதெல்லாம் ஒரே பக்கத்து பக்கம் கடை, தேத்தனி கடை. இந்த ஒழுங்குகளால் தான் வட்டகச்சி ஆஸ்பத்திரி போகிறோம். இன்னொரு கடை. ஆட இதில் உடுப்பு கடையும் பேர போட்டிருக்காங்க. என்ன உடுப்பு கடை போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா நண்பர்களே, போய் கொண்டிருக்கோம். கிட்ட வர தான் சொல்லுவேன் அந்த இடத்த, இல்லாட்டி சொல்ல மாட்டேன். சுற்றி கடையில் தான் பேருக்கு சைக்கிளில் போகிறோம். கலைக்க மெதுவாக ஓடி போகிறேன். நான் முடியலை. நண்பர்கள், இதுக்காக தான் கிளிநொச்சி போகிறது, சரியா? ஆனால் நான் கிளிநொச்சியெல்லாம் போகல. எங்கட ஊர் வட்டகச்சிலேயே அந்த இடம் இருக்குது. அதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கிளிநொச்சியெலாம் போகல. சைக்கிளையும் போகலாம் கிளிநொச்சி. நான் வந்து நம்மட ஊர் தானே, அதனால் நான் எப்போவே சைக்கிளில் போனதில்லை. கிளிநொச்சி வட்டகச்சிக்கு தான் போயிருக்கோம். நான் அங்கே போனதில்லை, பஸ்ஸில் தான் போவேன். ஆனால் இப்போ போகிறேன் அந்த இடத்துக்கு. வாங்க காட்டுறேன். நண்பர்களே, கிட்ட வந்துட்டோம். பஸ்கோ ஒரு வீடு இல்லை, வயல் இருக்குப்பா.
எங்கே பார்த்தாலும் வயலாகவே தான் இருக்குது. காலில் பிரேக்கடி காலில் பிரேக்கடி நிப்பாடு வயல் இறங்கி எடுப்போம். அண்டை காட்டுவோம் போகிற வழியில் வயல் இருக்குது. நண்பர்களே போகிற வழியில் ஒரே வயலாக தான் இருக்குது. நண்பர்களே பாருங்கள் வாங்கி ஆசையாக இருக்கு. இடங்கள்லாம் சுற்றி ஒரே வயல் அதுகளை தான் இருக்குது. பாருங்கள் அவளை காட்டுறேன் பாருங்கள். சோ கடவுளே நண்பர்களே பாருங்க தண்ணி வாயுது. வயலுக்கு தண்ணிங்க. ஐயோ சுற்றி வயல் தான்ப்பா. பார்க்க அருமையாக இருக்குல்லப்பா. பாருங்க எங்கெல்லாம் கூடுதலாக வட்டகச்சி பக்கம் இப்போ மலையில் தானே மலையில் டைம் இப்படி தான் விழுவாங்க. நெல் விதைப்பாங்க. சாரி விழுவாங்கட்ட நெல் விதைப்பாங்க. மழை காலத்தில் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும் தண்ணியோட. அதனால் வெயில் காலத்துலலாம் இப்படி இருந்தால் தண்ணி ஐயம்மா பார்த்துட்டீங்களா வயல் தான். ஒரு மரத்துக்கு இடையில வந்துட்டப்பா. நண்பர்களே இன்றைக்கு எங்கே போகிறோம்டா வட்டக்கச்சில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில். ஓகேப்பா சாப்பிட்ற கிட்ட வந்து தான் உங்களுக்கு சொன்னான். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறேன். கொஞ்சம் தூரம் தானே சொட்டு தூரம் போனால் ஆஞ்சநேயர் கோயில் வந்துடும். ஆஞ்சநேயர் கோயில் பார்த்துட்டு வீடியோ இருக்கான். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து ரொம்ப கனலாகி போயிட்டுது. மசாலா தாண்டி போயிருக்க கிழிச்சு பார்க்க. ஆனால் அதில் சாமி கும்பிடல. இப்போ 2-3 மாதம் ஆகிட்டுது. சாமி கும்பிட்டு வீடியோ உங்களுக்கு காட்டலாம்னு வந்தேன் நான். ஆனால் ஆஞ்சநேயர் கோயிலில் பாட்டு போட்டிருக்காங்கப்பா. பாட்டு போட்டிருக்கப்படியாக வந்து நான் கதைக்க மாட்டேன், வீடியோ தான் எடுப்பேன். சரியா கதைக்க கொஞ்சம் கஷ்டம் தானே. காப்பிரைட் வந்துடும்ல அதுக்காக தான் உங்களை காட்டுறமாங்க. அங்கே போகலாம் நண்பர்களே. போகிறோம் அந்த பாருங்க சுற்றி வயலாக தான் கிடக்குது. அப்போது பாருங்க எல்லாம் வந்து நான் டான்ஸ் ஆடணும் வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அச்சோ சொல்ல தேவையில்லை. எல்லாரும் பைக்கில் போகிறாங்க, நாம் மட்டும்தான் சைக்கிளில் போகிறோம். இந்த நிற்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. என்ன செய்கிறது நண்பர்களே? இதில் ஒரு பண்ணை இருக்குது பாருங்கள். இதுதான் பண்ணை, வட்டக்கச்சி பண்ணைன்னு சொல்லுவாங்க. இந்த பண்ணையில் வந்து வேலை பார்க்குறது பண்ணை. இதில் எல்லா கண்டுகளும் விற்பாங்க. கண்டுகள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுறது. இதில் தான் வேலைக்கு ஆட்கள் இருக்காங்க. இல்லை வேலைக்கு உள்ளுக்க இருக்குது போகணும். உள்ள ஆட்கள் இருக்காங்க. உள்ள வேலை பார்த்துட்ருக்காங்க. இல்லை செக்யூரிட்டி முழிஞ்சு பார்த்துட்ருக்கான். அப்படி என்ன தான் பார்க்குறான்னு தெரியலை. செக்யூரிட்டி எங்களை பார்த்து மூழ்கிறான். வார வயலில் நிற்கிறான். பைக்கு நிற்கிது, எடுத்துகிட்டு ஓடுவோம். பாருங்கள் இதான் அந்த ரோட்டு போகிற வழி. பாருங்கள் போகுது. இந்த இடத்துல வந்து அந்த ஆர்மி பாயிண்ட்டும் அதுவும் ஒரு அவங்களோட பண்ணை போல். இதுதான் அவங்களோட ஆர்மி பாயிண்ட் பண்ணை. இதுவும் பண்ணை தான். அது பக்கத்தில் உள்ள பண்ணை தான். பாருங்க கோயிலில் ஒரே பாடிச்சது தான் கேட்குது. ஐயோ முடியலைப்பா. இதுதான் அந்த ஆர்மி பாயிண்ட். இதில் வந்து சேஃப்டிக்காக இருக்கிறது. இது வந்து அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு முருகன் கோயில் மாதிரி ஒரு கோயில். அந்த கோயில் பூட்டியே இருக்குதுப்பா. பாருங்கள் பூட்டியே இருக்குது. ஆக்களிமில்ல போகிற வழியில் எடுத்த நான் வீடியோஸ். ஒரே பாட்டு அந்த கிட்ட அந்த கோயிலுக்கிட்ட வந்தோன்னா ஒரே பாட்டாக இருக்குது. பாருங்கள் மேலே ஸ்பீக்கர் பூட்டிக்கு வந்து ஸ்பீக்கர் பூட்டிருக்காங்க பார்த்தீங்களா? காது கிளிக்குது ஜங்கன்ட்டு இருக்குதுப்பா. ஐயோ கடவுளே. இதுதான் அதில் போகிற பாதை. இதான் அந்த திரும்புகிற இதில் பார்த்து திரும்பணும், கவனமாக திரும்பணும். வாகனங்கள் வந்து வேகமாக வரும்போது இப்போ இந்த நாங்கள் வேகமாக இதாக போகும்போது அடித்து விட்ரும். அதெல்லாம் ஸ்லோ பண்ணி தான் இடத்துல போகிறது. சுற்றி வயல் தான்ப்பா. எங்களோட ஊரண்டாலே ஒரு அழகு தான்ப்பா. சுற்றி வயல் பாருங்கள். எவ்வளோ அழகழகான இடங்கள்லாம் இருக்குன்னு பாருங்கள். வட்டக்கச்சிக்கு வந்து பாருங்கள் இயற்கை வள நிறைஞ்ச நாடு மாதிரி தான் ஊர் தான். அங்கட நாடும் அப்படி தான், ஊரும் அப்படி தான். இந்த கோயிலை சுற்றி வயல் இருக்குன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்றீங்க நீங்கள். அங்கே அதில் கோயில் பாருங்கள், வீடு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சாமத்தி வீடு ஒரு ஷூட்டிங் எடுக்கிறேன்னா இந்த இடங்கள்லாம் சும்மா அழகாக இருக்கும்பா. முதல்லாம் வந்து நானும் அந்த முஸ்லீம் ஃப்ரெண்டோடு வந்து நான் இங்கே தான் வீடியோஸ் ஃபோட்டோ எடுப்பேன் தெரியுமா? டிக்டாக்கில் போகிறதுக்கு கிடையாது வரேன் நாங்கள் கோயிலுக்கு. இப்போ 2-3 மாதமாக கோயிலுக்கு வரலை, இறங்கியாச்சு. ஏன்னா கதைக்கு இல்லாத பாட்டு சத்தம் தானே.
இது வந்து எச்சு துப்பி கொண்டு இருக்குது சைக்கிளில். கடவுளே. நண்பர்களே, கோயில்கிட்ட வந்துட்டு பாருங்கோ, இதுதான் அந்த பெரிய கோவில். ஐயோ, இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆஞ்சநேயரப்பாண்டா ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு பாருங்கள். நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் வேண்டி கொண்டாலும் சரி, நேர்த்தி கடன் வச்சாலும் சரி, எல்லாமே பழிக்கும். கூடுதலாக இல்லை போகிற வழியில் இது போகிற வழியில் தான் இந்த கோயில் இருக்குதுப்பா. பாருங்கள், ரோடு இது கிளிநொச்சி போகிற பக்கம் தான் இருக்குது இந்த கோயில். சைட் பக்கம் இருக்குது, வலது பக்கம் தான் இந்த கோயில் இருக்குது. இதுதான் இந்த கோயில். பாருங்கள், ஆஞ்சநேயரப்பா. எனக்கு ஆஞ்சநேயரப்பான ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு தான் வந்து பொங்கல் எல்லாம் அன்னதானம் எல்லாம் கொடுப்பாங்க. சோறு குளியல் சோறு புக்கை அதெல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து கிணறு. தண்ணி கழுவ போயிட்டு ஃபோனை ஒற்றை கையில் பிடிச்சி கொண்டு தண்ணி அள்ளி நல்ல காலம் ஃபோன் விழா பார்த்துச்சு கிணத்துக்கு. நல்ல காலம். தண்ணி ஃபுல்லாக இருக்குது, நல்ல தண்ணி டேஸ்ட்டாக இருக்குது. கிட்ட தண்ணி ஆசையாக இருக்குது தெரியுமா? தண்ணி அல்ல கிட்ட தானே இருக்கு, ஆசையாக இருக்குது. பாருங்க தண்ணி டொஜும் கீழே விழுந்துட்டு டொஜும். அங்காலெல்லாம் இஞ்சால கட்டலை, அங்கே 2 பேர் வேலை செய்கிறாங்கப்பா. இந்த கோயில் இன்னும் கட்டாமல் இருக்குது. பாருங்கள், அங்கே சுற்றி வயல் தான். கோயிலுக்கு பின்னுக்கு தான், கோயில் பின்னுக்கு பாருங்கள் சுற்றி வயல் தான். எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? சுற்றி வயல் நடுவில் கோயிலண்டா நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதுலேயே தூங்கலாம் போல். இது வந்து கோயில் வந்து ஐயராக்கள் தங்குற இடம். ஐயராக்கள் தங்குற இடம் இது. பாருங்கள், பெரிய ஆஞ்சநேயர் கோயில்ப்பா இது. அவரை கூப்பிட போகிறேன். அவர் போய் நிற்கிறார், சாமி கும்பிட வராமல் நிற்கிறார். அதான் கூப்பிட போகிறேன். பாருங்கள், இதான் அந்த கிளிநொச்சி போகிற பாதை. அதில் தான் கட்டி விட்டுறான். அதில் கொஞ்சம் கட்டாங்க கிடக்கு, பெயிண்ட் அடிக்கலைப்பா. இது வந்து திருநூறு பீவிதி அதில் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வைக்கிறது. இது கற்பூரங்கள் கொளுத்துறேன். பாருங்கள், ஆஞ்சநேயரப்பா. சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து 6 மாதமாக சாமி கும்பிட்டு நேர்த்தி செஞ்சேன் தெரியுமா? எல்லாமே சக்ஸஸ் தான். என்ன நினச்சி வேண்டிக்கணும் அது எல்லாமே நடந்தது தெரியுமா? அதுக்கப்புறம் நான் வந்து நடந்ததுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட விட்டேன். இது வந்து அந்த கோயில், இதுவும் ஒரு இதுதான். ஆனால் சிலையில் ஒன்றும் வைக்கல, சும்மா மண்டபமாய் கட்டி போட்டிருக்காங்கப்பா. அங்கே 2 அக்காக்கள் தான் வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க. கோயிலை சுற்றி துப்புரவு பண்ணி புல்லு தானே இந்த 2 செஞ்சு கொண்டிருக்கணும். இதான் கட்டி குறையாக இருக்குது கோவில். எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும்ப்பா. எனக்கு ஆஞ்சநேயரப்பானே உசுறு ரொம்ப ரொம்ப. உங்களுக்கு யாரை பிடிக்கும் ஆஞ்சநேயரப்பாவை? யோ, பிடிக்குமா உங்களுக்கு ஆஞ்சநேயரப்பாவை? பாருங்கள், முதல் வந்து நோமலாக இருந்துச்சு. சத்தியமாக சொன்னால் நோமலாக இருந்துச்சு. இப்போ பெருசாக கட்டி விட்டுருக்காங்க கோயில். இப்போ நான் சாமி கும்பிட்றேன் பாருங்கள். முதல் சின்ன கோயிலுப்பா இது. எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணி ஆஞ்சநேயப்பா கோயிலுக்கு வந்து காசுகள் அமௌண்ட்டில் கொடுத்தா இவ்வளோ பெரிய கோயிலாக கட்டி விட்டுருக்காங்க. தான் இவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது. அழகாக இருக்குல்ல? 3 தடவை சுற்றுவேன் நான் இந்த கோயிலுக்கு வந்தால், சுற்றி கும்பிடுவேன். பாருங்க, வானத்துக்கு அந்த கலர் பெயிண்ட் அடித்த கலருக்கு போல் அழகாக இருக்குல்ல? சுத்து சைக்கிளில் ஒரு பக்கம் சுற்றுறேன், இதில் கோயிலை சுற்றுறேன். ஐயோ கடவுளை, முடியலை என்னால். சாலியை கை நினைச்சு கும்பிட்றா. சொல்லுங்க பார்க்கலாம் நண்பர்களே. ஆஞ்சநேயரப்பா வா என் கூட வீட்டை போவோம். பொட்டு வைக்கிறேன் பாருங்க. பொட்டு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சாச்சு. அவருக்கு வேணாமா, வைக்க வேண்டாமா? பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல? காசு போட உண்டியல் 50 ரூபா இருந்துச்சு. 50 ரூபா நான் அப்படி தான் போடுவேன். அந்த 100 காசு கூட இருந்துச்சுன்னா நான் ஆஞ்சநேயரப்பாவுக்கு போட வேண்டாம் ஆசை இல்லை. அதனால் 50 ரூபா இருந்துச்சு போட்டேன். இந்த பார்த்தீங்களா, இந்த அக்கா அப்படி சாமி கும்பிட்றேன். இப்படி தான்ப்பா 1 மணி நேரம் 2 மணி நேரமாக சாமி கும்பிடுவாங்க. நேர்த்தி அவ்வளவு நேர்த்தி வைப்பாங்க. நேர்த்தி வச்சு 1 கிழமையா 2 மாதம் 3 மாதம் நேர்த்தி வச்சுட்டு அந்த நாளுக்கு நடக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நடந்தேற்றிடும் ஆஞ்சநேயரப்பா. நீங்கள் வேணுமெண்டா உங்களோட ஃபேமிலியோட வந்து நீங்கள் ஒரு நாள் இந்த கோயிலை வந்து வேண்டி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி இங்கே வருவீங்க இந்த கோயிலுக்கு. சத்தியமாக சொல்கிறேன், என்னை நம்பி வாங்க இந்த கோயிலுக்கு. பாருங்கள், அந்த அக்கா அப்படி நல்லா வெத்தலை மாலை. இது வந்து பேப்பரில் அரை மாலை போட்டிருக்காங்க, பேப்பர் மாலை போட்டிருக்காங்க வேண்டியனும். நான் வந்து வெத்தலை மாலை போட்டேன்ப்பா. வெத்தலை மாலையும் போட்டு தான் சாமி கும்பிட்டேன். என்ன நீங்கள் என்னவும் போடலாம் தெரியுமா ஆஞ்சநேயர்ப்பா கழுத்தில். அந்த இதுக்கு நடக்குது ஆஞ்சநேயர். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குல்ல? 2 பக்கம். அது என்ன குதிரையா? அது என்னதுன்னு தெரியலை. குதிரை
அழகாக இருக்குல்ல? அஞ்சு நீரப்பா தான் இந்த அக்கா ரொம்ப நேரமாக இன்னும் தீவிரமாக வேண்டிக்கிறான். நம்மளுக்கு தெரியல என்ன வேண்டிக்கிறாண்டு. யக்கோ எனக்கு விடுக்கா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இப்படி மறைச்சிட்டு நிற்காம கோய். சரி நண்பர்களே, சாமி கும்பிட்டாச்சு, கோயிலை விட்டு வெளியே வந்தாச்சு. பாருங்கள், கோயிலை சுற்றி எல்லாமே வயலாக தான் கிடக்குது. வயல் எங்களோட ஊரில் எல்லாமே வயல் தான். சில்லங்கானாலே இப்போ வயல் தான், ஊர்லேயும் வயல், நாடே வயல் தான். வயல் மாதிரி தான் இருக்கும், ஊரும் வயலாக இருக்குது. பாருங்கள், சுற்றி வயல் தான். பார்த்துட்டிங்களா நண்பர்களே? ஆஞ்சநேயர் கோயில் போய் சாமி கும்பிட்டாச்சு, வீடியோ எடுத்தாச்சு. இந்த வீடியோவை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களாக, ஷேர் பண்ணுங்கள். முழுசாக பாருங்கள், இடையில எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்கள். இது வந்து பெரிய சக்தி வாய்ந்த கோவில். இந்த கோயிலுக்கு நிறைய எல்லோரும் நேர்த்தி கடன் வச்சா வருவாங்க. நேர்த்தி வச்சா எல்லாமே பழிக்கும், சத்தியமாக பழிக்கும். நானே 2-3 வாட்டி வெத்தலை மாலை போட்டிருக்கேன், எல்லாம் பழிச்சா தெரியுமா. கூடுதலாக எல்லோரும் வந்து நேர்த்திக்கிஞ்சு தான் செய்வாங்க, எதுவாக இருந்தாலும் செய்வாங்க. சக்தி வாய்ந்த கோயில். நீங்களும் வர விரும்பினா வட்டக்கட்சிக்கு உங்களோட ஃபேமிலியோடு வாங்க. எங்களோட ஊரை சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போகலாம். ஓகே, சரி நண்பர், நான் வீடியோ எடுத்துகிட்டு நம்மகிட்ட போகிறேன். வீடியோ எடுத்து நீ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். பாய், நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் சொல்லுங்களா? பாய்.